அனைவருக்கும் வணக்கம். கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரு கண்கள். இன்றைய குழந்தைகளோட சிறப்பான எதிர்காலத்தின் நுழைவாயில் கல்விதான். தமிழ்நாட்டில் இருக்கிற 37,391 அரசு பள்ளிகள் ஏழை எளிய மக்களோட குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்கி அவங்கள முன்னேற்ற பாதைகளை ஏற்றி வைக்கும் ஏணிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பள்ளின்றது மாணவர்கள் கல்வி ஒளியை ஏற்றி வைக்கும் சுடர் விளக்கு. அந்த சுடர் விளக்க தொடர்ந்து பிரகாசிக்க செய்கிற தூண்டுகோலாக இருக்கிறது பள்ளி மேலாண்மை குழு. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு பள்ளியையும் தன்னிறைவு பெற்ற பள்ளியாக மாற்ற வேண்டும் என்பதே பள்ளி மேலாண்மை குழுவினுடைய முக்கிய நோக்கம். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை, பள்ளி வளாகங்களை மேம்படுத்தி பராமரித்தல், பள்ளியின் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக்குதல், அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குதல், குழந்தைகளின் கற்றல் அறிவை மேம்பாடு அடைய செய்தல் போன்ற செயல்பாடுகளில் பள்ளி மேலாண்மை குழுக்கள் ஆக்கபூர்வமாக செயலாற்ற முடியும். அதோட இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மேம்படுத்துவதிலையும் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அனைத்து வகை வன்முறைகளிலிருந்தும் பாலியல் துன்புறுத்துகளிலிருந்தும் குழந்தைகளை பாதுகாக்கவும் மாணவர்களை தங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை தெரிவிக்கும் வண்ணம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பங்கேற்க வழிவகை செய்யணும். அரசு பள்ளிகளை வெற்றி பாதையில் பீடுநடை போட வைக்கும் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் குழந்தைகளோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. பள்ளி மேலாண்மை குழுக்களை புதுப்பித்து வலுப்படுத்துறதுக்கும் இந்த அரசு சிறப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருது. அதன் முதற்கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாக சமூக வளங்களை பயன்படுத்தி அரசு பள்ளிகளோட செயல்பாடுகளை மேம்படுத்துறது குறித்து தலைமை ஆசிரியர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டவங்களுக்கு இதுவும் நமக்கு நாமே திட்டம் போன்றது தான். மக்கள் பங்கேற்புடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற திட்டம். மாணவ செல்வங்களின் கல்வியை மேம்படுத்தும் திட்டத்தில் இணைவோம் என்று அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் நம்முடைய திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள். அன்பரசன் காந்தாமணி அம்மையார் அவர்கள், நீங்கள் எல்லாம் பெற்றோர்கள். இந்த குழுவில் முக்கியமாக இங்கு படிக்கின்ற பிள்ளைகளுடைய தாயார் 50% மேல் இருக்க வேண்டும். மீறி பெற்றோர்கள் இருக்க வேண்டும். இவர்களைத்தான் நாம் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்து குழு உறுப்பினர்களாக தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நான் மற்றும் ஆசிரியர் அவர்கள் இப்படியாக ஒரு 20 பேர் கொண்ட குழு யாரெல்லாம் பள்ளிக்கூடம் நன்றாக வர வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு ஒரு உறுதுணையாக இருந்து பள்ளியுடைய வளர்ச்சிக்கு மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாம் ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில், ஏனென்றால் எல்லோராலும் பள்ளிக்கூடத்திற்கு அழைக்கின்ற பொழுது வர இயலாத சூழ்நிலை இருக்கிறது. இதில் ஆர்வமாக பள்ளிக்கு யார் வருகின்றார்களோ அவர்களையும் தகுதி வாய்ந்த நபர்கள், எல்லாருமே தகுதி வாய்ந்த நபர்கள் தான். வர சூழ்நிலை இல்லாதவர்களை தவிர்த்து மீதி அத்துணை பேருமே நாம 20 பேர் கொண்ட ஒரு குழுவாக, அது யார் யார் என்று நான் இறுதியாக நான் படிக்கிறேன். அந்த வகையில் இன்று நமக்கு இந்த குழு மேலும் மேலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று தமிழகத்தினுடைய ஆற்றல் மிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பெரும் பெரும் முயற்சியால் இந்த குழு மிக சிறப்பான முறையில மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியதன் காரணமாக கலைக்குழுவை சார்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய பயணங்கள் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமது பள்ளிக்கு இன்று ஒதுக்கியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த கலை பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அவர்கள் SMC குழுவுக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறார்கள், அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது என்று பாடலாகவும் கதையாகவும் நடித்து காட்டும் உங்களுக்கு அதை வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் தயவு கூர்ந்து அதை கேட்டு பயன்பெற வேண்டும். அப்படி ஒரு இந்த நிலையில நீங்கள் வந்திருக்கின்ற ஊர் பெரியோர்கள், பெற்றோருடைய தாயார், தகப்பனார் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கின்றவர்கள், இவங்களை அத்துணை பேரையும்
பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாக இரு கரம் கூப்பி என் தலை சாய்ந்து உங்களை வருக 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 என இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். ஒரு தியாக மனப்பான்மை இல்லை என்றால் இந்த ஒரு கலைப்பயணத்திற்கு வரமாட்டார்கள். இவர்கள் யாரும் இல்லை, நமது பகுதியை சார்ந்தவர்கள். எல்லோருமே சொல்ல போனால் உங்களுக்கு உறவினர்களா கூட ஒரு சிலர் வரலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்கள். அவர்களை நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு நாம் கௌரவிக்கிறோம். சார் பேசும்போதே தெரியுது இல்லைங்களா, அவர் எவ்வளோ எல்லாரையும் மதிச்சு பண்றாரு. மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர். இந்த தலைமை ஆசிரியர் மிக சிறப்பா இருந்தா, ஆசிரியர்கள் எல்லாம் சிறப்பா இருந்தா, அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிகச்சிறந்த மாணவர்களா வராங்க இல்லையா? அப்படி இந்த சீதாராம்பேட்டைக்கு ஒரு மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர் இங்கே கிடைச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு முறை நாம கைத்தட்டி வரவேற்போம். இந்த குழு நான் அறிமுகப்படுத்தவே தேவையில்லை. அது சம்பந்தமான எல்லா செய்திகளையும் அவர் மிக அருமையா உங்ககிட்ட சொன்னார். பள்ளி மேலாண்மை குழுவை வலுப்படுத்துவதற்காக அரசு அனுப்பி இருக்கிற கலைக்குழு தான் இது, அவர் சொன்ன மாதிரி. அதனால பள்ளி மேலாண்மை குழுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, எந்தெந்த பொறுப்புகளை செய்யலாம், அவங்க தொடர்ந்து இந்த பள்ளியில செயல்படணுன்றது உட்பட இந்த நாடகத்தின் மூலமா நாங்க அதுதான் சின்ன ஒரு நாடகமா சொல்ல போறோம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே இங்கே வந்து நீங்கள் இதுல கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கும் எங்களோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாங்க முறைப்படி ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஒரு பாடல். சந்திக்கிறோம், நாங்கள் சந்திக்கிறோம், மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம், நாங்கள் சிந்திக்கிறோம், பள்ளி மேலாண்மை குழுக்காய் சிந்திக்கிறோம். சந்திக்கிறோம், நாங்கள் சந்திக்கிறோம், மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம், நாங்கள் சிந்திக்கிறோம், பள்ளி மேலாண்மை குழுக்காய் சிந்திக்கிறோம். மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், பெற்றோரை நாங்கள் சந்திக்கிறோம், குழந்தைகள் நலனை பாது பள்ளி கோவிலாய் மாறிவிடும், வெள்ளந்தியான பிள்ளைகளுக்கு பள்ளி கோவிலாய் மாறிவிடும், குதூகலமான குழந்தைகளுக்கு ஆனந்தமாய் கல்வி வந்துவிடும், தினம் ஆனந்தமாய் கல்வி வந்துவிடும். கற்றல் இனிமை, பள்ளியின் மேன்மை, கல்வி உரிமை சட்டம் தந்துவிடும். கற்றல் இனிமை, பள்ளியின் மேன்மை, கல்வி உரிமை சட்டம் தந்து. சிந்திக்கிறோம், நாங்கள் சிந்திக்கிறோம், பள்ளி மேலாண்மை குழுக்காய் சிந்திக்கிறோம். கிராமமே கூடி பள்ளியை உயர்த்த வாருங்கள் குழந்தையின் பெற்றோர்களே, இனி வாருங்கள் குழந்தையின் பெற்றோர்களே. எல்லா உரிமையும் குழந்தைக்கு கிடைத்திட ஒன்று கூடுவோம் பொதுமக்களே, இனி ஒன்று கூடுவோம் பொதுமக்களே. பட்டாம்பூச்சியின் பரவசம் குழந்தைக்கு பருவ வயதிலே கிடைத்திட, பாதுகாப்பை உறுதி செய்திட இனி மேலாண்மை குழுவும் உதித்துவிடும், பள்ளி மேலாண்மை குழுவும் உதித்துவிடும். சந்திக்கிறோம், நாங்கள் சந்திக்கிறோம், மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம், நாங்கள் சிந்திக்கிறோம், பள்ளி மேலாண்மை குழுக்காய் சிந்திக்கிறோம். பூவினை தேடும் வண்டினை போல பள்ளியை தேடும் குழந்தைக்கு, இனி பள்ளியை தேடும் குழந்தைக்கு, தினம் பள்ளியை தேடும் குழந்தைக்கு, பெற்றோர்கள் கூடி கோர்க்கும் மாலையை பள்ளி மேலாண்மை குழுவும் துணை நிற்கும், பள்ளி மேலாண்மை குழுவும் துணை நிற்கும். சந்திக்கிறோம், நாங்கள் சந்திக்கிறோம், மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம்,
பள்ளி மேலாண்மை குழுவாய் சிந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பள்ளியின் வளர்ச்சியை மேம்படுத்த பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. இடைநின்ற பிள்ளைகளை விரைந்து சேர்க்க பள்ளி மேலாண்மை குழு வரவேற்கிறது. தொடர்ந்து மாணவர்களை தக்க வைத்து படிக்க வைக்க பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. குழந்தையின் கற்றல் திறனை மேம்படுத்த பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. அம்மா, அம்மா, இன்னைக்காவது நான் பள்ளிக்கூடம் போட்டுமா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக கூடாது, வீட்டுல இருக்கிற வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு போ. ஏமா அந்த பிள்ளைய போய் பள்ளிக்கூடம் போக வேணாம்னு சொல்றீங்க? அந்த இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அல்லது பல ஊர்களை போய் பாருங்க, இப்படிப்பட்ட குழந்தைகள் எவ்வளவு பேர் பள்ளிக்கூடங்களை போய் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைய போய் பள்ளிக்கூடம் போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்க சொல்லிட்டீங்க, டெய்லியும் பள்ளிக்கூடம் போச்ச வரச்ச பள்ளியில இருக்கிற காலி பசங்க எல்லாம் கிண்டலும் கேள்வி செய்யறாங்க, தினமும் வீட்டுக்கு அழுதுகிட்டே வரா. சரி, இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம்? பள்ளிக்கூடத்துக்கு போங்க, அங்க வாத்தியார் இருக்காங்க, அந்த பாடம் நடத்துற அவங்களுக்கு பாடம் நடத்துற வாத்தியார் கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. அவளை கூடவே கூட்டிட்டு போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க, நீங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்களும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தன்னன் நானனா 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 தன்னன் நானனா. சரி, இது நாடகத்தோட ஒரு சின்ன சம்பவத்தை உங்ககிட்ட பார்த்தீங்க இல்லையா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அம்மா கிட்ட போய் கரெக்ட், அவங்க கரெக்டா சொல்லி கவனிச்சிருக்காங்க பாருங்க, பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? போகாத, போய் வேலையை பாருன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து அவங்களை கேட்கிறாங்க, ஏமா உங்க மக்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்பாம நிறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க பாக்கலாம். அந்த ஊர்ல யாரோ அந்த குழந்தை படிக்க போகும்போது கிண்டல் பண்றாங்களாம். அப்படி கிண்டல் பண்றதுனால அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால நீ வீட்டிலே நின்னுடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த குழந்தை படிக்கணுமா வேணாமா? படிக்கணும் இல்லையா? எந்த குழந்தையும் கல்வி இல்லாம ஒரு நிலை இருக்க கூடாது. அப்ப அந்த குழந்தை படிக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த கிண்டல் பண்றவங்க தட்டி கேட்கணும். அப்ப தனிப்பட்ட ஒரு நபரா இல்லாம இந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்கு இல்லையா? பள்ளி மேலாண்மை குழு, அந்த பள்ளி மேலாண்மை குழு சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, இப்ப தலைவர் வந்திருக்காங்க இல்லையா? இவங்க தலைமையில நீங்க எல்லாம் பெற்றோர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அவங்கள போய் கேட்கலாம். அவங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் ஒரு குழுவா போகும்போது அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அவங்களை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பண்ண முடியும். சரிங்களா? அப்ப பள்ளி மேலாண்மை குழுன்ற பணிகள்ல பல பணிகள் இருக்கு. அதுல இப்படி பள்ளிகள்ல ஏற்படுற பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிற ஒரு நிலையா கூட இந்த பள்ளி மேலாண்மை குழுக்கள் இருந்துட்டு இருக்கு.
சரியா? அந்த செய்தியை சொல்றதுக்கு தான் இந்த விஷயம். சரிங்களா? அடுத்து தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா. அம்மா வயிறு வேற வலிக்குது. அம்மா அம்மா என்ன பண்றது தெரியலையே. ஏன்டி பள்ளிக்கூடம் போகாம இங்க நின்னுட்டு இருக்க? என்ன பண்றதுன்னு தெரியலடி. பீரியட்ஸ் வேற ஆயிடுச்சு. நாப்கின் வேற மாத்தணும். இங்க இருக்க பாத்ரூமுக்கு போனா சுத்தமாவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியலடி. அதுக்கு தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். பக்கத்துல தானே வீடு இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு வரலாம் இல்ல? ஐயோ, வீட்டுக்கு போனா அம்மா இங்கேயே வந்தேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சொன்னா சுத்தமே இல்லாத பள்ளிக்கூடத்துக்கு நீ போவே வாயான்னு சொல்லிடுவாங்க. இப்ப பள்ளியை வீட்டை கூட நிறுத்திடுவாங்க. நான் என்னடி பண்றது? தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா. இப்ப இவங்க 2 பேரும் நண்பர்கள் இல்லையா? இவங்க பெண்களுக்கு இயற்கையா வருகிற உபாதை அவங்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப இந்த நாடகத்தை ஸ்கிரிப்ட் பிரகாரம் பார்த்தா பல பள்ளிகள்ல இருக்கு. ஆனா இல்லாத பள்ளிகளை பத்தி தான் இந்த நாடகம் சொல்ல வருது இல்லைங்களா? சரி, இவங்க அந்த முறையா கழிப்பறை வசதி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? உங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போய் சொல்ல மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? அவங்க அம்மா திட்டுவாங்க. ரைட்டு, எதுக்கு நீ நான் போய் வீட்டுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்க. யார் சொல்றீங்க பார்க்கலாம்? அப்படி பாத்ரூமே சுத்தமா இல்லாத பள்ளிக்கு நீ எதுக்கு போற? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற பள்ளிக்கு நீங்க போகாத, படிப்பை நிறுத்திடுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க இல்லையா? அவங்களோட பயம் சரிதானே? அப்ப அந்த குழந்தை பள்ளிக்கு போகணும், அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு பாத்ரூம் கட்டி தர முடியாது இல்லையா? அல்லது அந்த போய் சொல்ற அவங்க நண்பர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு திடீர்னு அவங்க போட்டு பணத்தை போட்டு கட்டி தர முடியுமா? முடியாது. அல்லது அந்த குழந்தையோட பெற்றோர் அங்க வந்து கழிப்பறையை கட்டி தர முடியுமா? அதுவும் முடியாது. அப்ப யார்தான் கட்டி தர முடியும்னு சொன்னா அரசாங்கம் கட்டி தரலாம். அந்த அரசாங்க கிட்ட யார் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த செய்திகளை சொன்னா யார் செய்யணும்? ஆசிரியரை விட பள்ளி மேலாண்மை, நீங்க பள்ளி மேலாண்மை குழு இந்த விஷயங்களை செய்யணும். சரிங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இது வந்து இப்ப பாத்ரூம் இல்லையான இந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும், இங்கெல்லாம் இருக்கு. சில பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு, அப்படியும் இல்லாம இருக்கு, பராமரிப்பு இல்லாம இருக்கு, எப்படியோ இருக்கு. அப்ப அது சிக்கலான விஷயம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு வந்து என்ன பண்ணலாம்? நீங்க இந்த விஷயத்த கல்வி அதிகாரிகளுக்கு கொண்டு போலாம், தலைவர்களுக்கு கொண்டு போலாம், வீடியோவுக்கு கொண்டு போலாம் இல்லையா? ஆக மொத்தத்துல ஒரு குழுவா பள்ளி மேலாண்மை குழு இத போய் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனடியா செஞ்சு தருவாங்க இல்லையா? உடனடியா செஞ்சு தருவாங்க. இப்ப பள்ளியில ஹெட்மாஸ்டர் ஆசிரியர்களோட வேலை என்ன? பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தருது. அதுல அவங்க கவனம் சிதற விடக்கூடாது. ஆனா அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடங்களுக்கு வர பிரச்சனைகளை அல்லது தேவைகளை யார்தான் பூர்த்தி செய்யணும்? பள்ளி மேலாண்மை குழு பூர்த்தி செய்யணும். என்ன பிரச்சனை, என்ன இங்க என்ன தேவை இருக்கு, என்ன தேவை, அது நம்ம செய்ய வேண்டி இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து சார் சொல்லுவார், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இங்க கூட்டம் போடுங்க, என்ன தேவைன்றதை பத்தி பேசுங்க. தேவையான விஷயங்களை இப்ப கிராம சபா கூட போகுது, 23ஆம் தேதி கூட சொல்லியிருக்காங்க தெரியுமா தகவல்ல? அந்த கிராம சபையில கல்வி மேலாண்மை குழு முழு குழுவும் போனாங்க. போய் இப்ப இந்த பள்ளிக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுதான் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராம சபையில நீங்க சொல்லலாம். சரியா? அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த நாடகம் இங்க வந்தது. இந்த சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நாடகமா போட்டு காமிக்கிறோம். சரி, இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு சொன்னா ஒரு குழந்தை பள்ளிக்கு நடக்க முடியாம வீல் சேர்ல வந்திருக்காங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க சேர்ல. அது என்ன பிரச்சனைன்னு நம்ம இப்ப பார்ப்போம். சரியா?
தன்னன்னா 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 தன்னன்னா. ஏண்டி கிளாஸுக்கு போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? தினமும் இந்த வீல் சேர்ல தான் நான் பள்ளிக்கூடம் வருவேன். என் நண்பரெல்லாம் என்னை கூட்டிட்டு போய் கிளாஸ்ல விட்டுடுவாங்க. இன்னைக்கு என்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. இன்னைக்கு எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படி போறதுன்னு நான் வெளியவே உட்காந்துருக்கேன். சரிடி, யாரோட துணையும் இல்லாம எப்படி பாதை உனக்கு இருந்தா நீ யாரோட துணையும் இல்லாம போக முடியும் கிளாஸ்க்கு? நான் போற பாதை கொஞ்சம் சரிவா இருந்தா யாரோட உதவி இல்லாம நான் பள்ளிக்கூடம் போய் சேர்ந்துருவேன்டி. தன்னன்னா தன்னன்னா இப்போ ஒரு சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா? அவங்க வந்து ஊனமுற்றவங்க, மாற்றுத்திறனாளி இல்லையா? இவங்க ரெகுலரா என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு துவங்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. வந்த பிறகு இவங்கள அவங்களோட படிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் கையை தாங்களா கூட்டிட்டு போய் உள்ள விட்டுருவாங்க. இவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு. இப்ப இவங்க வந்து இப்ப உள்ள போக முடியாம அவசரப்படுறாங்க. இப்ப இவங்க நேரடியா அந்த வீல் சேரோட பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட வசதி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். பாதை நேரா இருக்கணும். நேரா வகுப்பு அறைக்கு வர மாதிரி சாயந்தரமா அதை அமைச்சு கொடுத்துட்டா அவங்க நேரா வந்துருவாங்க. அது இந்த பள்ளியில இருக்கு. நான் அதுதான் இப்ப எட்டி பார்த்தேன். இந்த பள்ளியில அந்த சாயந்தரம் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சாயந்தரம் இல்லாத பள்ளிகள்ல என்ன பண்ணணும், அதை ஏற்படுத்தி தரணும். அதை ஏற்படுத்தி தருவது யாரா இருக்கணும்? நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு. பள்ளி மேலாண்மை குழுக்காக ஏராளமான பணிகள் இருக்கு, சரிங்களா? இப்போ இவங்க தொடர்ந்து படிக்கணும்னு சொன்னா, எந்த தொந்தரவும் இல்லாம படிக்கணும்னு சொன்னா அந்த பள்ளியில என்ன தேவை, அந்த வழி, அவங்க வந்து கிளாஸுக்கே நேரா வர மாதிரியான ஒரு வழி தேவை. அதை வந்து ஏற்படுத்தி தர வேண்டியது அந்த பள்ளி மேலாண்மை குழுவோட பணி இல்லையா? இப்படி ஏராளமான பணிகள் பள்ளி மேலாண்மை குழுவுக்கு இருக்கு. இந்த பள்ளியை உற்சாகப்படுத்தி, அந்த ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தி, தலைமை ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தி, இது மாதிரி உற்சாகமா இருக்கிற தலைமை ஆசிரியர்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தினா நம்முடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த பிள்ளைகளாக அவங்க உருவாக்குவாங்க. அந்த விஷயத்தை இந்த பள்ளி மேலாண்மை குழு செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் நாங்க இந்த கலைக்குழு இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் அடிப்படையில உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பள்ளி மேலாண்மை குழு உயிரோட்டமாகவும் மிகச்சிறந்த பள்ளி மேலாண்மை குழுவாகவும் செயல்படணும். நீங்க செயல்படுவீங்கன்ற என்ற நம்பிக்கையோட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டுகளிச்சதுக்காக உங்களுக்கு எங்களோட நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த இந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு சொல்றது சார் ஒரு அறிமுகமும் கொடுத்துட்டாரு. 20 பேர் கொண்ட குழு தான் ஒரு பள்ளி மேலாண்மை குழு இல்லையா? அதுல வந்து உறுப்பினர் யார் யார் இருப்பாங்கன்னா, சார் இருப்பார், ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, 2 வார்டு உறுப்பினர் இருப்பாங்க. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வார்டு உறுப்பினரும் வந்திருக்காரு. அவருக்கும் ஒரு முறை நம்ம கைதட்டி வரவேற்பு கொடுக்கிறோம். அதே போல இங்க இருக்கிற சமூக சேவகர் அல்லது கல்வியாளர் ஒருத்தர் அதுல உறுப்பினரா இருப்பாங்க. மீதி 75% யார் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த பெற்றோர்கள் இருப்பாங்க. சரியா? ஏறக்குறைய 15 பேர்கள் வந்து அந்த பெற்றோர்கள் அந்த குழுல இருப்பாங்க. அந்த 15 பேர்லயும் குறிப்பா பெண்களோட சதவீதம் 50%. ஏறக்குறைய 10 பேர் பெண்களா இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளியோட அவங்க அம்மா, அவங்க பெற்றோர், அவங்க தான் துணை தலைவரா இருப்பாங்க. அதுதான் நீர். இப்ப அப்படி இல்லைன்னா அது மாற்று வேற ஒருத்தர் போட போறாங்க இல்லையா? அப்ப பெண்கள் இதுல பாதி பேர் இருப்பாங்க. அந்த குழு உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய தமிழக அரசு இந்த குழு எங்க மாதிரி ஒரு கலைக்குழு அனுப்பி உங்களோட மத்தியில அந்த செய்தியை சொல்றாங்க. சின்ன நாடகம் மூலமா சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில இங்க வந்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு பாடலை உங்களுக்கு பாடலாம். பேரை கொண்ட குழுவாம் எங்கள் SMC. அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள்
வயது நிறைந்த குழந்தையை சேர்ப்பது குழுவின் பணியாகும். இடை நின்ற குழந்தை விரைந்து சேர்ப்பது இன்னொரு பணியாகும். வயது நிறைந்த குழந்தையை சேர்ப்பது குழுவின் பணியாகும். இடை நின்ற குழந்தை விரைந்து சேர்ப்பது இன்னொரு பணியாகும். குழந்தையின் வருகை உறுதி செய்வது உண்மை பணியாகும். குழந்தையின் வருகை உறுதி செய்வது உண்மை பணியாகும். அது படிக்கும் தரத்தை பெற்றோரை கூட்டி தருவது முறையாகும். அது SMC நெறியாகும். 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள் SMC. அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. மரத்தடி நிலையில் படித்திட்ட கல்வி மாடிய உயர்ந்திருக்கு. மரத்தடி நிலையில் படித்திட்ட கல்வி மாடிய உயர்ந்திருக்கு. அது கிடைத்திட உழைத்தவர் ரத்தமும் சதையும் சரித்திரமாயிருக்கு. அது கிடைத்திட உழைத்தவர் ரத்தமும் சதையும் சரித்திரமாயிருக்கு. கற்றலின் மேன்மை கனவை நினைவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு. கனவை நினைவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு. கல்வி உரிமை சட்டம் கலங்கர விளக்காய் வழித்தர துணை இருக்கு. கல்வி உரிமை சட்டம் கலங்கர விளக்காய் வழித்தர துணை இருக்கு. பள்ளி வளர்ச்சி பாதையில் மேன்மை அடைய பாதை அமைத்திருக்கு. புது பாதை அமைத்திருக்கு. 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள் SMC. அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. பள்ளிகள் வளர துறை பல இருக்கு, பட்டியல் போட்டு நில்லு. பள்ளிகள் வளர துறை பல இருக்கு, பட்டியல் போட்டு நில்லு. அந்த துறைகள் மூலம் கிடைக்கும் பலனை கருத்துடன் நீ சொல்லு. அந்த துறைகள் மூலம் கிடைக்கும் பலனை பொறுப்புடன் எடுத்து சொல்லு. கனவை நினைவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு. கனவை நினைவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு. ஒவ்வொரு குழந்தையின் உரிமையை நீயும் உணர்வுடன் பதியமிடு. நாளும் உணர்வுடன் பதியமிடு. 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள் SMC. அதில் 50